ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செம்மி கிச்சன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி குக்கர் ரசம் தான் பார்க்க போகிறோம். காலையில் அவசரமாக ரசம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். பேச்சுலர்ஸ்க்கு, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கரில் பண்ணுறது தான் இந்த ரசம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து சுட பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பழமாக தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதிலே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். புளி வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன், புளியும் அதிலே சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ரசப்பொடி, அதாவது மிளகு, சீரகம், தனியா, தோரம்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து அரைச்ச பொடி தான் இது. நம்ம ரசத்துக்கு எப்பயும் யூஸ் பண்ணுறது. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காய பொடி நல்லா ஒன்றா கலந்துடலாம். இப்போ இது குக்கர் மூடிடலாம். ஒரு 2 விசில் மட்டும் போதும். உங்களது வந்து நல்லா பெரிய குக்கராக வச்சிங்கன்னா ஒரு விசிலே போதும். இது சின்ன குக்கர்னால ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் 2 விசில் வைக்கிறேன். இப்போ வந்து குக்கர் நல்லா 2 விசில் வந்ததுக்கப்புறம், நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்துடலாம் குக்கரை. நம்ம போட்ட எல்லாமே நல்லா வெந்தாச்சு. இப்போ இந்த தண்ணி தனியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுட்டு நம்ம தக்காளி, புளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம வேக வச்சு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த ரசத்தை இதில் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தாளித்து கொட்டிட்டா நம்மளோட குக்கர் ரசம் ரெடி ஆகிடும். இப்போ இது ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிக்கும் போது ஒரே ஒரு மிளகாய் இப்படி முழுசாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம செஞ்சு வச்ச ரசத்தை இதில் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது கொதிக்கணும்னாமே அவசியம் இல்லை. லைட்டாக மேலே நுரைச்சி வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட குக்கர் ரசம் ரெடி ஆகிடுது.